ஒன்றும் இல்லை சார், நல்லா இருந்துட்டு இருந்தாரோ திடீர்னு இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு சார். அது எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல சார். இல்லை நேற்று மத்தியானமும் சரக்கு சாப்பிட்டுக்கிறாரு. நேற்று போரி சரக்கு தான் சார் சாப்பிட்டாரு. காலையில் ஏஞ்சி தண்ணி அடிச்சுட்டுக்கிறாரு. எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு நாங்கள் நல்லா தானே இருக்கிறாரு. அவர் பாக்கெட்லேயே வாங்கி வச்சுட்டே இருப்பார் சார். பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டே இருப்பார். நாங்கள் எப்படி பிடுங்கி போட்டால் கூட அவர் கொடுக்க மாட்டார். அது இன்னைக்கு இவ்வளோ நாளாக கூட அவருக்கு ஒன்றும் தெரியல. நேற்றுல இருந்து அவருக்கு ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. நைட்டு கஞ்சி மட்டும்தான் சார் கரைச்சி கொடுத்தோம். கஞ்சி கரைச்சி கொடுத்தது அந்த கஞ்சியோட அந்த பாதி தண்ணி தான் குடிச்சாரு. திரும்பி என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாகுது அப்படின்னாரு. சரி இவர் எப்போ அதுமாரி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் சார். வேலைக்கு போன இடத்துல எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார். ஆமாம் சார், அவர் சாராய பாக்கெட்லேயே வாங்கி வச்சுட்டு இருப்பார் சார். அப்போ பாக்கெட்லேயே வாங்கி வச்சிரு. இப்போ இருக்கிறதே ஒரு 40-50 பேராட்டம் இருக்கிறாங்க சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா சார்? ஆம்பளைங்க போய் குடிக்கிற இடத்துல எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியுமா சார்? நாங்கள் ஏதோ ஒரு வேலையத்துக்கு நாங்கள் ஓடிடுறோம். அவர் எப்பப்போ குடிக்கிறாரு என்னன்றது எங்களுக்கு தெரியாது இல்லை. வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாருங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, 2 பொண்ணு தான். இது எந்த நேரமும் அவர் குடிச்சிட்டு தான் இருப்பார். குடிச்சிருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவார். இன்னித்தாக்கன்னு வந்து கறி கடைக்கு போய் அங்கேயே மாங்கி போட்டு இருந்துக்கிறாங்க. கறி கடையில் இருக்கிறவங்கலாம் தூக்கிட்டு வந்துக்கிறாங்க. அங்கே குடிச்சிட்டு நைட்டெலாம் படுத்துனாங்க. கஞ்சி கொடுத்தவங்க குடிச்சிட்டாங்க. அப்புறம் விடிஞ்சு எழுஞ்சி அது சாப்பிட்டாங்களா சாப்பிடவே தெரியல. ஆனால் கூட இருக்கிறவங்க எல்லாம் வச்சுருந்தாங்க பாக்கெட்டில் அப்படின்னாங்க. அது பார்த்தா பாக்கெட்டு சாராயம் இருந்துச்சு. பாக்கெட்டு சாராயம் மாட்டேங்குது. அப்புறம் இவங்க வச்சிருது எனக்கு எப்படி தெரியும்? இவங்க மட்டுங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான், அவர் மட்டும்தான். மீதி பேர் யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் தான் முன்ன ஆச்சு கொண்டாந்து வச்சாத்தான். இறந்து போன சுரேஷும் பிரவீனும், சுரேஷ் என்னுடைய சொந்த மச்சான், பிரவீன் வந்து என்னுடைய அதாவது கொழுந்தியார் பையன். 2 பேரும் ஒரே குடும்பத்தில் தான் வசிக்கிறாங்க. 2 பேரும் நைட்டு 2 மணிக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கருணாபுரத்தினுடைய சென்ட்ரு பகுதியில் தான் ஏதோ ஒரு வீட்டில் வச்சு சாராய வியாபாரம் நடக்கிறதா சொன்னாங்க. நான் ஏதோ காதில் வந்த தகவல் சொல்ல, அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அங்கே வந்து சண்டை போட்டாங்க. இங்கே தான் வந்து இந்த வீட்டில் தான் சாராயம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த செய்தியை நான் கேட்டுட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் சொல்ல, பல பேர் சொல்லி தான் சொல்கிறேன். 2 மணிக்கு சாராய வியாபாரம் நடந்திருக்குது. இவங்க 2 பேரும் குடிச்சிருக்கிறாங்க. குடித்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து எங்கள் மச்சான் வந்து வயிறு எரியுது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வந்து எனக்கு தெரிகிற கண்ணு மங்களாக தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் போயிட்டு உடனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவனையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிரவீனையும் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. வர வழியிலே கை கால் 2 வந்து அவங்களுக்கு வந்து சில்லுன்னு ஆயிடுச்சு. நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த 2 குடும்பத்துக்கும் அவங்க தான் வந்து குடிகாரனாக இருந்தாலும் அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக உரிய நடவடிக்கை வந்து எடுத்து அந்த குடும்பத்துக்கு நஷ்டீடு வழங்கணும். செத்தவங்கள உயிரோட கொண்டு வர முடியாது. அவங்க குடும்பத்துக்கு நஷ்டீடு வழங்கணும். 2 வீட்லேயும் வந்து படித்த 2 பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்குறது அவங்க தான். உங்களுக்கு கட்டாயம் வந்து ஒரு அரசு வேலை கொடுக்கணும். இதுதான் முதல்வருக்கு நான் வைக்கிற கோரிக்கை. காலையில் 4:30 மணிக்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து வயிற்று வலின்ட்டு மார்க்கெட்டில் வந்து வேலைக்கு போவாப்புல ரெகுலராக. அவர் போகும்போதே வந்து சரகஷ்டு தான் போயிருக்கிறாப்புல. சாராயம் அடிச்சுட்டு போனோன்னா அங்கே போனோன்னா, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, கண் எரிச்சலாக இருக்குது, என்னால் ஒன்றும் முடியல, கையெல்லாம் விரைச்சி போன மாதிரி சொன்னாப்புல. அங்கே முடியலன்னொன்னே அங்கேருந்து வந்து நாங்கள் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து 108 வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து தகவல் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே தான் தெரிஞ்சுது. அவர் வந்து கூப்பிட்டு வந்து வச்சுருந்தது வந்து யாரும் வந்து பேரண்ட்ஸ் இல்லை, அனாதைன்ற முறையில் தான் வந்து பேருக்கு ஏதாவது பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் கேள்விப்பட்டோடனே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், இந்தமாரி வந்து சொல்லும்போது வந்து டாக்டர் சொன்னார், சார் அங்கேருந்து வரும்போதே கான்செஷன் இல்லாமல் தான் வந்தார், நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் ஒன்றும் முடியல, அவர் வந்து தவிர்த்தாருன்ட்டாங்க. காலையில் 6 மணிலேருந்து மார்ச்சரியில் தான் இருக்குது அவரோட பாடி. இவங்க அம்மாவுக்கு வந்து பார்வை தெரியாது சார். பார்வை தெரியாமல் வந்து இவர் போவார், மூட்டை தூக்குவார், ஏதாவது வேலை செய்வார். அவர் வந்து கல்யாணம் பண்ணல. இவங்க அம்மாவுக்கு பார்வை தெரியல. அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்து வாழ்வாதாரத்தை நீங்கள் எது செஞ்சாலும் சரி, இவங்க அதை நம்ம வந்து செய்யலை. அவங்க அம்மாவை கூப்பிட்டு வரதுக்கு ஒரு ஆட்டோவில் போயிருக்கிறாங்க. சுத்தமாக அவங்களுக்கு பார்வை தெரியாது சார். அந்த வாழ்வாதாரத்தை இந்த தம்பி தான் ஒரு வாழ்வாதாரம். எதாவது போனால் ஏதாவது வந்தாங்கன்னா ஒரு 1000-500 கொடுத்து அனுப்பிச்சுடுவார். இப்போ அந்த வாழ்வாதாரம் இல்லாமல் அவங்க வந்து இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.